ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிசிஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலிசிஸ் தான். நேற்று வீடியோ போடல, அதாவது இன்றைக்கான டெய்லி அனலிசிஸ் தான். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து பிடிசி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுக்காக எப்படி சொல்கிறது, டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் இருக்குது. கீழே இறங்கினா ஒரு டபுள் பேட்டர்ன் மாதிரி இருந்தானா போயிட்டு இப்போ ரேஞ்சுக்கிட்ட ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு போகிறேன். டேயில் நான் சொல்கிறப்ப பர்ஃபெக்ட் டேயில் சொல்கிறேன். டே லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல பேட்டர்னில் இருக்கலாம். சரி, நம்ம எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். டேயில் எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் இல்லை. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தா கீழே டவுனில் வர மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இந்த ஒரு பார் மேலே போனதுனால மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த ஒரு பார் மட்டும் 43,860 மேலே இங்கே மேலே க்ளோஸ் ஆகிடுனா இந்த டேலையும் பாசிட்டிவ் ஆகிடுவான் முதல் விஷயம். ஸோ நம்ம மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெண்டு மாதிரி வருது. இது ஒரு ட்ரெண்டு, கரெக்டாக சொன்னீங்கன்னா ட்ரெண்டா. இப்போ இங்கே மேலே போயிட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டானா அதுக்கடுத்து மேலே ரீசெட் பண்ணு வச்சுக்க, அப்போ நம்ம இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்தோம்னா நம்ம அக்ரெசிவாக பை பண்ணலாம். ரொம்பவும் நம்ம இப்போயே ஆல்ரெடி பையிங்க்கான குவான்டிட்டி வாங்கி வச்சாச்சு. 4 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் ஓகே பையிங்னு சொல்லலாம். பட் 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸில் செல்லிங் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆச்சு. பட் அது இன்வால்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் ஆகிடுது. ஸோ பேட்டர்ன்ஸ்குள்ளே பேட்டர்ன் இங்கே க்ரியேட் ஆகுது, ரேஞ்ச் ஆகுது. ஆல்மோஸ்ட் 43,860 640 650 இவ்வளோ ரவுண்டுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் ஆகிறதுனால நம்ம கொஞ்சம் இன்டிசிஷனலாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது தான். எப்பயுமே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இப்போ மேலே யாருன்னா ஒரு ஹோல்ட் ஆகிட்டு இப்படி மேலே போக தான் வாய்ப்பு அதிகம், சான்சஸ் வெரி வெரி ஆகி. அதான் சார்ட் பேட்டர்ன். ஓகேவா? இன்கேஸ் கீழே டவுன் ஆனாலும் நம்ம எப்படி சொல்கிறது, ரிஸ்க் எப்பயுமே நம்ம கையில் வச்சுக்கிட்டு தான் அதான் பெட்டராக இருக்கும். நம்ம பண்ணுறது நம்ம இன்ட்ராடேஸ். ஸோ இன்ட்ராடே இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஸோ ப்ராஃபிட்டும் அதிகமாக தான் எதிர்பார்ப்போம். அப்படி இருக்கும்போது லாஸ் அதிகமாக கொடுக்கூடாதுல்ல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். சரி, நம்ம அடுத்த இது பார்ப்போம். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம சொன்ன மாதிரி மேலே ஒரு மூவ் ஆனால் அங்கே ஒரு டபுள் பேட்டர்ன் எடுத்து கீழே ஆனால் திரும்பி இது மேலே போகிறான். வென்னர் இது திரும்பி கிராஸ் பண்ணோன்னா நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். 2400 நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். யார் எத்தீரியத்தை சாரி, இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா இப்போ கீழே இறங்கினா டே பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஓகே, இது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு புல் பேக் கிடச்சிருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். டே பர்ஸ்பெக்டிவில் வெல் ஆஃப். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எப்படின்னு டே கிட்ட போனால் கொஞ்சம் ஒரு சம்திங் பேட்டர்ன் இப்போ மேலே போனோன்னா இப்படி திரும்பி இப்படி போக மாதிரி போவோம் மேலே போகிறதுக்கு. மற்றபடி இப்படி எடுத்தோடனே சொருன்னு பிரேக் அவுட்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக ரொம்ப வீக். அதுக்கப்புறம் என்ன பிசிஹெச் அடுத்த கிரிப்டோ. இந்த வீடியோ இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இப்போ பையிங் சைடு அது செல்லிங் சைடு ரேஞ்ச் ஆகிறதுனால நிறைய கிரிப்டோஸ் ஹைக்லையும் போகிறான், நிறைய கிரிப்டோ டவுன்லையும் போகிறான். எக்ஸாம்பிள் பூபான்ற ஒரு கிரிப்டோ நம்ம ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணது தான். 20th டிசம்பர் கிட்ட நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேற்று ஒரு நாளில் மட்டுமே 116% மேலே இருந்தான். ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்தானா ஒரு டபுள் பேட்டர்ன் எடுத்து மேலே போனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் திரும்பி போய் இங்கே இந்த லெவலில் டச் பண்ணனா அக்ரெசிவான நம்ம பை பண்ணலாம். இங்கே போனால் அக்ரெசிவான பை. இப்போதைக்கு வேணால் இது ஒரு வீக்லி சப்போர்ட். ஸோ வேணால் பை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டேயில் அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி வெள்ளம் குட் தான். 4 ஹவர்ஸ் சப்போர்ட். ஸோ நம்ம இப்போ 232 30 இந்த லெவலில் பை பண்ணிவிட்டு 232 30 தானே 232 30 கூட பை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் 229 இங்கே வச்சுக்கலாம். திஸ் இஸ் பெட்டர் ஸ்டாப் லாஸ் தானே. பிசிஹெச் அண்ட் தென் நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போமா. இதுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் சொல்லிச்சு, என்ட்ரி ப்ரைஸ்னு சொல்லிச்சு. டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தா போகலாம். நம்ம இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தோம். போயிட்டு போய் கீழே இறங்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு டார்கெட் நம்ம குறைஞ்சது இந்த லெவலில் இந்த ஜோனுக்கிட்ட வச்சுக்கலாம் கண்டிப்பாக. இல்லை அது மேலே கூட வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிசிஹெச் பையிங்கில் சொல்கிறோம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவைடிஎக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணது தான் அது பர்ஃபெக்டாக இருக்கிறான். இங்கே பாருங்கள் ஒரு பேட்டர்ன் ஆகிடுச்சா. நம்ம நடுவில் சொல்லியிருந்தோம் இங்கே ஒரு டபுள் பேட்டர்ன் வந்துச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு சின்ன புல் பேக்கும் கொடுத்துட்டான். ஸோ இப்போ வந்து ஓவராக போக வேண்டியதால் தான் வந்து ஐ மீன் பிடிசி வந்து நல்ல மூவ்மெண்ட் ஆகிட்டோம்னா நம்ம 4 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் டிவைடிஎக்ஸை. தோராயமாக எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம்னா 25 to 26% நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 2 ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தாங்க. ஓகே, இதுதான் ஸ்டாப் லாஸ் 3.030 தான் ஸ்டாப் லாஸ். நம்ம டார்கெட் நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ ஓட்டுடலாமா டார்கெட்டு? மினிமம் டார்கெட் மேக்ஸிமம் டார்கெட் நான் அவ்வளோ தூரம் வைப்பேன். அதுக்கு மேலே வேணா வந்து மூவ் ஆகிட்டோம். பிடிஸோட கையில் இருக்குது டிவைடிஎக்ஸ் அக்குமுலேஷன் பொறுத்து தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் நான் வந்து ஏன் இப்போ வாங்க போகிறேன்னு சொன்னால் முதல்ல நான் வீக்லியில் வந்துடுறேன். வீக்லியில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பேட்டர்ன் ஆகுதா. இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குற டைம். ஐ மீன் இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகினுக்குது ஹை ஆர் இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது வீக்லியில். ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வாங்க. இங்கேருந்து நம்மளோட அனலைசஸாக இல்லை ஐ மீன் போன ப்ரீவியஸ் சேனலாக சரியாக தெரில. நம்ம வந்து இங்கே கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய கேப்சர் நம்ம பண்ணியிருந்தோம். சாரி, அது வேறு ஒரு சேனல். ஸோ அதனால் வேறு ஒரு சேனல் அனலைஸ் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு சம் ரீசன்ஸ்னால. சரி, நம்ம அதை பற்றி போக வேணாம். நம்ம இதில் வந்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் பேட்டர்னாக க்ரியேட் ஆகிக்குது. இது இப்போ அது பிரேக் அவுட் கொடுத்துட்டா ஒரு சின்ன ரீட்ரேஸ் மட்டும் கிடச்சிட்டான். ஸோ இங்கே இது ஒரு பையிங் சைன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிக்குது. அதையும் பிரேக் அவுட் கொடுத்துரும். ஸோ இது ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். நம்மளோட எப்பயுமே சார்ட் பேட்டர்ன் படி 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 hour மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வச்சுக்க டெய்லியும் பர்ஃபெக்டாக ஆகலாம், பை பண்ணலாம். ஓகே, 4 ஹவர்ஸில் பார்ப்போமா. 4 ஹவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே தான் ஸ்டாப் லாஸ் கீழே தான் இருக்குது. ஸோ பை பண்ணலாம். அண்ட் தென் ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வந்துச்சு. அதுக்கு இது ஒரு டபுள்யூ பேட்டர் மாதிரி சின்னதாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பெட்டரான பையிங் பொசிஷன் பிளேஸ் தான். வேணா நம்ம இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். இப்போ கூட பை பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். லாங் டேர்ம் ஹோல்டுனா நம்ம கீழே எவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஓகேவா, இதுவே லாங் டேர்ம் வச்சுக்கலாம். டிவைடிஎக்ஸும் லாங் டேர்ம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்விஎன் வந்து நம்ம நேற்று பை பண்ண சொல்லியிருந்தோம்னா பட் திரும்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. திரும்பி மேலே போயிட்டான். இது ஒரு நல்ல பையிங் செய்யணும். திரும்பி கீழே வந்தாலும் நம்ம எப்பயும் நேற்று சொன்ன பிளேஸ்லேயே பை பண்ணிவிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பெட்டர் பிளேஸ் தான். டார்கெட் எப்பயும் போல் இந்த லெவல் தான். இது வந்து ஏன் நான் நேரம் சொல்லணும்னா மீன் ஆல்ரெடி அனலைஸ் பண்ண தானே. அந்த பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம்எக்ஸ் இதையும் நம்ம நேற்று அனலைஸ் பண்ண தான். பார்க்காத வீடியோ போய் பாருங்கள். இந்த லெவல் என்ட்ரி ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் இதுதான் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. டார்கெட் இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1000 ஃப்ளோக்கி தான். 1000 ஃப்ளோக்கின்றது நேற்று அனலைஸ் பண்ணாமல் தெரில. ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகி நல்ல பேட்டர்ன் தான். முதல்ல நான் வந்து மூவிங் ராஜ் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு ஷார்ப்பான ஒரு டவுன்ஃபால் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மேலே ஏறான். ஐ மீன் சைட்வைஸ்லேயே ஏறுனுக்கிறான். எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் நமக்கு தேவைன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வேணும். அப்படி தான் நம்ம இதை பை பண்ண முடியும். 4 ஹவர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். மூவிங் ஆவரேஜ் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் வந்து ஃபேவர் ஆகுது. ஸோ அதனால் வேணால் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஹையாக ஆகுது 1000 ஃப்ளோக்கிக்கு. ஆனால் 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே சைட்லேயே போயிட்டு ஸோ அப்படியே இப்படின்னு போயின்னுக்கிறான். தலை தீவதா டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ 1000 ஃப்ளோக்கி வந்து பை பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான லெவல் தான். பட் நாம் வந்து எப்படி ப்ரிஃபர் பண்ணோம்னா நம்ம பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஐ மீன் ஒரு சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடாது. நம்ம ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆனால் கூட பரவாயில்ல. ஸோ இந்த தான் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ், இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். என்ட்ரி ப்ரைஸ் எடுக்க வேண்டியது தான். பட் கீழே வரல மார்க்கெட் கொஞ்சம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா STRAX இது நேற்று சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த லெவல் 217 வந்து என்ட்ரி ப்ரைஸ், 181 வந்து ஸ்டாப் லாஸு. ஓகேவா, வந்தால் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் எடுத்துனா நல்லா ஹோல்ட் ஆகிறான் மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் அளவுக்கு ஒரு நல்ல லெவல் தான். கரெக்டான சொன்னால் இந்த லெவலில் தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்தான். ஸோ இதோ போதும் அந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் மட்டுமே எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் STRAX வந்து நம்ம பை பண்ணுறோம்.
சாரி ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. ஓகே, எஸ்டிஆர்எக்ஸ் வந்து நம்ம பை பண்ணலாம். இப்போதைக்கு நல்ல லெவல் தான் இருக்கிறான். அதுக்கடுத்து மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு டபுள் பட்டன் ஆகிட்டான். ஸோ இது இஸ் ஒரு நமக்கு ஒரு வேலிடான ஒரு சைன் தான். அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எம்பேட் மாதிரி ஆகுது. இது அந்தளவுக்கு நம்ம கண்டுக்க வேணாம், நல்லா வெயிட் பண்ணுவோம். 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபேவர் வந்து அந்தளவுக்கு சொல்ல முடியாது. இங்கே வந்து ஹோல்ட் ஆகிறான், தெரியுதா? ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகுது எஸ்டிஆர்எக்ஸு. லாங் டேர்மில் பார்க்கலாம், பட்டு ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஎன்எஃப்ஐ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன லெவல் தான். பிரேக் அவுட் கொடுத்தான், ஃபஸ்ட்டு டார்கெட் போய் அச்சீவ் பண்ணிட்டான். நம்மளோட ஆல்மோஸ்ட் டார்கெட் இந்த லெவல் தான். ஓகேவா? எல்லாமே நேற்று சொல்லியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளியரிட்டியாக இருந்திருக்கு பாருங்க. இப்போ இறங்கினா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் தெரியுதா? இது பிரேக் அவுட் கொடுத்தான், மேலே போய்ட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக்கும் கொடுத்துட்டான். ஸோ நாம் வந்து இவ்வளோ தூரம் வைக்கலாம். மொதல் விஷயம் அப்படி இல்லையா, கீழே எவ்வளோ வந்துக்குதோ நம்ம இங்கேருந்தே எடுத்தாக்கூடும் கீழே ஆல்மோஸ்ட் 10% கிட்ட வருது. நம்ம மேலேயும் டார்கெட் பார்த்தா அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். யா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அந்த லெவல் தான் வைக்கிறது பெட்டர். யூஎன்எஃப்ஐ நம்ம சொன்ன டார்கெட் தான் பெட்டர். ஓகேவா? சரி, நம்ம அடுத்த கிரிப்டோ போவோம். எஃப்எல்ஆர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்லிங் சொல்லியிருந்தேன். எஃப்எல்ஆர் வேணாம், ஏன்னா வந்து இது வந்து ஒரு பையிங் பேட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ எஃப்எல்ஆர் வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பையிங்க்கு நம்ம எஃப்எல்ஆர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம எப்பயும் வாங்கினா 1696 இல்லை 170 வந்து என்ட்ரி ப்ரைஸ் வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வாலட்டைலான கிரிப்டோ தான். இது வந்து கரெக்டாக இருக்கும். மோஸ்ட் ஒரு 2% கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு எஃப்எல்ஆர். அதுக்கடுத்து வேணும்னா நம்ம இன்னொரு கிரிப்டோ நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம், ஜிஎஃப்டி. ஈவன் வந்து நம்ம பையிங் சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு நம்ம பை பண்ணால் ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுக்க வேண்டியதான். என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்க வேண்டியதான். என்னோட டார்கெட் வந்து குறைஞ்சி இவ்வளோதுல வந்து இது வச்சுக்கலாம், வந்து இது வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து மீதி இது வந்து நேற்று அந்தளவுக்கு கரெக்டாக சொன்ன அந்தளவுக்குன்னா கரெக்டாக சொன்னால் இது வந்து நேற்றுலேருந்தே நம்ம பண்ணினதுக்கு தான். கொஞ்சம் நடுவில் வந்து எக்ஸ்ட்ரா இதை ஆட் பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்து இன்னும் சில கிரிப்டோஸ் இருக்குது. அந்த கிரிப்டோஸில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் அதில் வந்து அதை வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் எடுத்துக்கிற பொசிஷனோட ரெக்கார்டு தான் அது. இன்னும் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணலாம், எங்கே பை பண்ணலாம், திரும்பி பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ அதனால் வந்து மற்ற வீடியோ பார்ப்போம். ஸோ இதுவே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆகும். இல்லைனா வீடியோ போட மாட்டோம். அப்புறம் எங்களை சொல்ல ஸ்டாப் லாஸ் ஆகணும், அதை முதல்ல மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.